வெல்கம் பேக் டு SB1 அப்டேட்ஸ். SB1 அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம உருட்டு நம்பர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 1000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து 3000 ரூபாய் கேட்பாங்க. ஓகேங்களா? 1000 சப்ஸ்கிரைபர் வர்றது. ஆஹா, இந்த ட்ரிக்கு தெரியாமல் தான் நானும் ஒரு வருஷமாக சேனலை வச்சு முட்டி மோதிக்கிட்டு இருக்கேனும். இது ஆக்ஷன் மேடம். வரப்போகிற ஆடியோவை முழுசாக கேளுங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருந்தேன், வேறு போட்டுட்ருந்தேன். எனக்கு நிறைய வியூஸ் போகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. என்ன சொன்ன? நம்ம சேனலுக்கும் பெருசாக வியூஸ் போகல. சரி, நம்ம இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். எல்லாம் போட்டுட்ருந்தேன், நல்லா வியூஸ் போய்ட்டுருந்துச்சு. ஒரு 2 நாள் நல்ல 28 லட்சத்துக்கு மேலேயே வியூஸ் போயிட்டுருந்தது. கதை இப்படி போகுதா? இப்போ சடான்னு வந்து எனக்கு வந்து இது வந்துருச்சு, காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால் வியூஸ் கம்மியாயிடுச்சு. சிரிச்ச மாதிரியே இருக்கணும். அப்புறம் வந்து யூடியூப்லேயே இருக்கிறவங்கள்ட்டயே வந்து என்னோட யூடியூப்பில் வியூஸ் நிறையா போய்ட்டு இருந்தது. இப்போ வியூஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு வேறு ஒருத்தர் யூடியூபர்கிட்ட கேட்டது. அது வேறு யாரோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கமெண்டில் மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வியூஸ் போகலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன், நான் உங்களுக்கு வியூஸ் போக வைக்கிறேன் அப்படின்னாங்க. உங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்பர் கொடுத்துட்டேன். நான் லூஸு மாதிரி பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆனால் இதில் வந்து நான் இன்றைக்கி என்னன்னு தெரியல, கோட்டை விட்டுட்டேன். அவங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். வாட்ஸ்அப் ஹாய் சிஸ்டர்னு பண்ணாங்க. நான் ஹாய்ன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுங்க அப்படின்னாங்க. எதுக்குங்க இமெயில் பாஸ்வேர்டுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இல்லை அப்போ தான் வந்து உங்கள் செட்டிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் ரெக்கவர் பண்ண முடியும், வியூஸ் அப்போ தான் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு நினச்சி நான் என்னோடய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தேன். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்னமோ நோட்டிஃபிகேஷன் மாதிரி லிங்க் இல்லை, நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துச்சு. எஸ்ஆர் நோக்கிடுச்சு. அவங்களே சொன்னாங்க எஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 3 நம்பர் வந்துச்சு. அந்த 3 நம்பரில் இந்த நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரே லிங்க், அதாவது ஒரே மெயிலாக வந்துகிட்டே இருந்தது. இது என்னடா பொழுதுனிக்கும் மெயில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு நான் அந்த ஆளுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு வந்து நான் மாற்றிட்டேன். பாஸ்வேர்டு இருக்கும் தானே, சும்மா மெயில் போட்டுக்கிட்டே இருக்கான், ரெக்கவர் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோனு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சிங்கன்னா, அப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா எந்த ரெக்கவருமே இல்லை. டோட்டலாக கேலரியிலேருந்து எல்லாமே போயிடுச்சு. என்னோடய ஃபோன் கான்டாக்டு எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் யூடியூபுமே இல்லை, என்னோடய நேமில் யூடியூப்பே இல்லை. அந்த மெயில் ஐடி இருந்தால் தானே நமக்கு யூடியூப் காட்டும். அப்போ என்னோடய யூடியூப்பும் இல்லை. மெயில் ஐடி எல்லாமே போயிடுச்சிங்கண்ணா. இப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்கண்ணா. இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், அதுவும் போயிடுச்சு. அந்த மெயில் ஐடி தான் கொடுத்துருந்தேன் யூடியூப் சேனலில். இப்போ எதுவுமே இல்லாமல் என் ஃபோன் பிளாங்காக இருக்குது. கொஞ்சம் இது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மொத்தமாக ஜோலியை முடிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி 1000 வாட்சவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சவர்ஸையும் காசு கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா, நான் என்றைக்கோ வாங்கி மானிட்டைசேஷன் ஆகிருப்பேனே. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் யூடியூப்பில் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியும், வாங்க நான் மானிட்டைசேஷன் பண்ணித்தரேன், 1000 சப்ஸ்கிரைபர் கொடுக்குறேன், 3000 கொடுங்க, வாட்சவர்ஸுக்கு வந்துட்டு 12000 கொடுங்க, இப்படியெல்லாம் உங்களை யாராவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா, நம்பி கொண்டு போய் உங்களோட சேனலோட ஐடியவோ உங்களோட சேனலோட பாஸ்வேர்டோ எதையுமே அவங்ககிட்ட கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய நடந்துகிட்ருக்கு.
ஒன்ஸ் உங்களோட சேனல் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேக் மூலியமாக உங்கள் சேனலை வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யூடியூபோட அல்காரிதம் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் மொத்தமாக காணாமல் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இவ்வளோ பேசுகிற என் சேனலுக்கே வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களே ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைபோ இல்லை என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு கூட யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய நம்மளோட சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.